விஜய் டிவியோடைய குக் வித் கோமாளி நடுவர் நடிகை ரோஜா கார் விபத்தில் சிக்கி வெளியான மரண செய்தி ஒட்டுமொத்த விஜய் டிவி தமிழ் திரைப்படங்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. விஜய் டிவி அப்படின்னாலே வித்தியாசமான நிகழ்ச்சிகள் அப்படின்னு மக்கள் மத்தியில நல்ல ஒரு பெயர் வாங்கின டிவி சேனல். அதுல ஒளிபரப்பாகக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுமே மிக மிக வித்தியாசமா இருக்கும். அது மட்டும் இல்லாம மக்களுடைய நகைச்சுவை திறமைய கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியாகவும் இருக்கும். அப்படிதான் குக் வித் கோமாளிங்கிற நிகழ்ச்சி இப்போ 6 சீசனை கடந்து 7வது சீசன் வெற்றிகரமா ஓப்பன் ஆகி மக்கள் மத்தியில பயங்கர ஒரு பிரபலமா இருக்கு. இந்த சீசன்ல ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வகையான மாற்றங்களை கொண்டு வந்த விஜய் டிவி இந்த வருடம் 7வது சீசன்ல நடுவர்கள்ல நம்ம நடிகை ரோஜாவை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் சினிமால 90s காலகட்டத்துல கொடிகட்டி பறந்த ஒரு முக்கியமான நடிகை ரோஜா. ரோஜாவுக்கு தமிழ் சினிமால எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட்டும் கிடையாது. பார்க்கறதுக்கு கொஞ்சம் மாநிலமா இருப்பாங்க. அப்படியாப்பட்ட நடிகை ரோஜா அவங்களுடைய பேச்சு திறமையாலையும் அவங்களுடைய அந்த முக பாவனை, அது மட்டும் இல்லாம அவங்க சூஸ் பண்ண கதைக்களம், இது எல்லாமே நடிகை ரோஜாவை தொடர்ந்து தமிழ் சினிமால ஒரு முன்னணி நடிகையா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்படி நடிகை ரோஜாவும் தமிழ் சினிமாவுடைய ஒரு முக்கியமான நடிகையா உயர்ந்து நின்னாங்க. தமிழ் சினிமால அப்ப இருந்த முன்னணி நடிகர்கள் எல்லாருக்கும் ஜோடியாவும் நடிகை ரோஜா தொடர்ந்து நடிச்சாங்க. அவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு நடிகை ரோஜா சினிமா விட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கிட்டாங்க. அதன் பிறகு தெலுங்கு படங்கள்ல மட்டும் சில படங்கள்ல முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சாங்க ரோஜா. அதன் பிறகு தெலுங்குல இருக்கக்கூடிய நிறைய டிவி நிகழ்ச்சிகள்ல ஒரு நடுவரா பங்கேற்றாங்க. அது மட்டும் இல்லாம நடிகை ரோஜாவுக்கு அரசியல்ல அதிகமான ஆர்வம் இருந்துச்சு. அதனால தெலுங்கு OSR கட்சியில இணைஞ்சு அதுல விளையாட்டுத்துறை அமைச்சராகவும் சில வருடம் பணியாற்றினாங்க. அதன் பிறகு அரசியல் கட்சியில் ஏற்பட்ட சில கருத்து வேறுபாட்டால ரோஜா அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாங்க. இப்போ முழுக்க முழுக்க தனது குடும்பம், அது மட்டும் இல்லாம சில முக்கியமான டிவி சேனல்கள்ல சில முக்கியமான நிகழ்ச்சிகளுடைய நடுவர்களா நம்ம ரோஜா இருக்காங்க. அதே மாதிரிதான் நடிகை ரோஜாவை இப்போ குக் வித் கோமாளி சீசன் 7ல கொண்டு வரதுக்கு விஜய் டிவி ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள்ட்ட பேசி அவங்கள இப்போ இங்க நடுவரா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்த மாற்றங்களை தாண்டி இப்போ நடிகை ரோஜா இங்க வந்தது அந்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட கொண்டாட்டத்தை ஏற்படுத்திருந்துச்சு. இப்போ முதல் வாரம் வெற்றிகரமா மக்கள் மத்தியில நல்லாவே ஓடி இருக்கு. இப்போ அடுத்த வாரத்துக்கு மக்கள் எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு துயர் செய்தி என்னன்னா, நடிகை ரோஜா அவங்களுடைய வீட்டுல இருந்து விஜய் டிவியோடைய இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு கார்ல வந்துட்டு இருக்கும்போது அவங்க எதிர்பாராத விதமா மிகப்பெரிய ஒரு கோர விபத்துல சிக்கியிருக்காங்க. விபத்துல சிக்கி நடிகை ரோஜா மிக மிக ஒரு மோசமான நிலைமையில மீட்டெடுக்கப்பட்டு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம். நடிகை ரோஜாவுக்கு ஏற்பட்ட விபத்துனால அவங்க உடம்புல பல பகுதிகளில் மிக மோசமான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும், அதன் காரணமா நடிகை ரோஜாவை காப்பாற்றுவதே மிக கடினம்தான் அப்படின்னு மருத்துவர்களே கைவிரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மிக மிக ஒரு சோக செய்தி சற்று முன் இணையத்தில் வெளியாகி ஒட்டுமொத்த விஜய் டிவி ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட ஒரு சோகத்துல மூழ்க வச்சிருக்கு.